திட்டமிட்ட ரீதியில ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு இன்னைக்கு வன்னி அரசு முயன்றிருக்கிறார். இப்ப இந்த அமைச்சரவையிலிருந்து விஜய் இப்ப அவரை நீக்குவாரா? பார்க்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்தால் திமுக விட்டு சென்றதை தாவேகா தொடர்கிறது. அது எதுவாக இருந்தாலும், இந்து இன அழிப்பாக இருந்தாலும் சரி, அது மத அரசியலாக இருந்தாலும் சரி, ஊழலாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இவர்கள் தொடர்கிறார்களா அப்படிங்கக்கூடிய கேள்விக்குறி தான் நமக்கு வருகிறது. என்ன நம்ம ஒரு விஷயம் பார்க்குறோம்னா, ஏற்கனவே நம்ம பல இதை பார்த்தது தான். இந்த துலுக்கர்களுக்கு, அதாவது பயங்கரவாதத்தால் அதிக அளவில் இன்னைக்கு பாதிக்கப்பட்டது துலுக்கர்கள் தான் அப்படின்றோம். இன்னைக்கு அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட நிலங்கள், அவர்களுடைய எந்த பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எப்படி கோவிலில் இந்த பர்பஸ்க்காக அறக்கட்டளைகள் செயல்படுகிறதோ, அதே போல தானே அவங்க இதுலேயும் கொடுத்துருக்கிறாங்க. பல இந்தந்த பிரிவுகளுக்காக, இந்தந்த இதுக்காக அப்படின்னு கொடுக்கப்பட்ட அந்த அறக்கட்டளைகள் இன்னைக்கு எப்படி இவர்களால் மாற்றப்பட்டு அது வேறு வகையில் மடைமாற்றப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் ரெண்டாவது அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், மெடிக்கல் அப்படிங்கக்கூடிய மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு அகராதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன. அப்போ நீ போய் ஒரு சித்தாவிற்கு எதிராக நீ போய் மேலே போய் நீ ஒரு ஸ்டேயை வாங்குற அப்படின்னா, அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த எம்பிபிஎஸ் அப்படிங்கக்கூடிய இந்த அலோபதி படிப்பு, இந்த மருத்துவம் இன்னைக்கு அது எப்படி அது வியாபாரமாகி கொண்டிருக்கிறது என்று தெரிகிறது. அப்போ நீ இந்த வியாபாரத்தை நீங்கள் செய்வதற்காக இன்னைக்கு பாரம்பரிய மருத்துவமான சித்தாவை ஒழித்திருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம கேட்கலாமா? ஆனால் யார் அந்த திப்பு சுல்தான்? உண்மையிலேயே ஆயிரக்கணக்கான கோவில்களை இடித்து அடித்து உடைத்தவன் அந்த திப்பு சுல்தான். இன்றும் அந்த கர்நாடக மாநிலத்தில் மாண்டையம் ஐயங்கார் குடும்பத்தினர் தீபாவளியை கொண்டாடுவதற்கு காரணமானவன் திப்பு சுல்தான். ஏன் அவர்கள் கொண்டாடவில்லை? கொண்டாடாமல் போனதற்கு காரணம் ஏன் அந்த கொண்டாடாமல் அவர்கள் போகிறார்கள்? அன்றுதான் அந்த சமுதாயத்தில் இருந்த அத்தனை ஆண்களையும் வெட்டி கொன்றான் செய்தவன் திப்பு சுல்தான். எப்படியெல்லாம் அவர் இந்துக்களை வெட்டி கொன்றான், மதமான மருத்துவர்களை இவன் என்ன செய்தான், எப்படி பசுக்களை அவர்கள் வாயில் திணித்து அவர்களை சாப்பிட வைத்தான், தாய்மார்களை தூக்கிலிட வைத்து அதுல குழந்தைகளை தூக்கிலிட வைத்தான் அவர்களோடு சேர்த்து. இதெல்லாம் நம்ம சொல்லல, வரலாற்று ஆசிரியர்கள், வெளிநாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் முக்கிய செய்திகள் எவை என்று பார்ப்போம். கிறிஸ்தவர்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும், அடிப்படைவாத மத அரசியலை தூண்டும் வன்னி அரசு. காஞ்சியில் பக்தரை தாக்கியோர் மீது நீதிமன்ற உத்தரவு இருந்தும் எஃப்ஐஆர் போட மறுக்கிறதா காவல்துறை? வக்ஃப் வாரியமா அது ஊழல் வாரியமா என பாதிக்கப்பட்டோர் நலசங்கம் தாவேகா அரசுக்கு கேள்வி. சித்தா மருத்துவ தகுதிக்கு எதிராக மேல்முறையீடு செய்தது திமுக அரசு, அமல்படுத்திய நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன். BA வரலாறு மற்றும் அகழாய்வுத்துறை பாடத்திட்டம் முழுவதும் மெகலாயர்களின் புகழ் மாலை, அமல்படுத்திய கர்நாடக சமூக செயற்பாட்டாளர். இன்றைய செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் நம்முடன் இன்று அரங்கத்திற்கு வந்து சிந்திக்கிறப்பவர் திருமதி பிரியா வெங்கட் அவர்கள். நேரல் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் திருமதி பிரியா வெங்கட். வணக்கம் பண்டிகுமார். அமைச்சர் திரு வன்னியரசு அவர்கள் ஒரு கிறிஸ்துவ மாநாட்டில் பேசியிருக்காரு. அவர் எப்பயுமே சனாதனத்தை ஒழிப்போம் இந்த மாதிரி எல்லாம் பேசுவார் தவிர அவர் சிறுபான்மையிற்கு தாஜா செய்வதில் அவர் மாதிரி ஒரு கில்லாடி யாருமே கிடையாது. அவர் முஸ்லீம் மதத்தில் போனால் நான் உங்களதில் ஒரு ஆள், கிறிஸ்தவ மதத்தில் நான் உங்களை ஒரு ஆள் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்து மதத்தை மட்டும் வெறுப்பாக பேசுவார் அப்படின்னு சமீபமான ஒரு விஷயம். அவர் இந்த கிறிஸ்தவ மாநாட்டில் போய் பேசுறது என்ன பேசியிருக்காருன்னா, இந்தியாவில் நிலவும் தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் கிறிஸ்தவ சமூகம் எதிர்கொள்ளும் சவால்களை குறித்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னா, வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக இஸ்லாமிய மக்கள் திரண்டு போராடியது போல் கிறிஸ்தவ மக்களோ அல்லது திருச்சபைகளோ தங்களுக்கு வரும் ஆபத்துகளை உணர்ந்து போராட முன்வருவதில்லை.
மேலும் சாதிய கட்டமைப்பை விடுத்து இயேசுநாதரின் சமத்துவ கோட்பாட்டில் கிறிஸ்தவ மக்கள் தங்களை அரசியல்படுத்த வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார். இது ஒரு ஏற்குறைய ஒரு மத மோதல்களை ஏற்படுத்த ஒரு தூண்டல் போலவே உள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் பல்வேறு தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இந்த செய்தியை எப்படி பாக்குறீங்க? ஒரு அமைச்சரா அப்படி பேசுறது சரியா? நிச்சயமாக சரியான விஷயம் கிடையாது. இன்னைக்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தாவேக அரசினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன, அதாவது ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லும் பொழுது எக்ஸாக்டா சொல்லணும், ஏன்னா அவர் இப்படிதான் எல்லா இடத்துலயும் போடுறாரு. அப்படி அவர் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, நீங்க அதுல ஒரு உண்மையை எழுதணும். அதாவது இப்ப சமீபத்து செய்தியில பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் இந்த மாதிரி சிறுபான்மையர் பேசும்போது ஜோசப் விஜய் செல்கிறார்னு வரும். இதே ஒரு இந்து கோயிலுக்கு செல்கிறார் விஜய் அவர்கள் செல்கிறார், முதல்வர் விஜய் செல்கிறார்னு வரும். இல்ல இப்ப ரொம்ப தெளிவா அவர் எல்லா இடத்துலயுமே ஜோசப் விஜய் என்பதை குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒண்ணு, எலெக்ஷனுக்கு பின்னாடி ஒண்ணுங்கிற மாதிரிதான் அவரோட நடவடிக்கைகள்லாம் இருக்கிறதை நம்மளால பார்க்க முடியுது. அது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, இந்த ஆட்சி அமைந்த உடனே அவர் சொன்னது இது எல்லாருக்குமான ஆட்சி, எந்த மதங்களுக்கு இடையில எந்த விதமான பாகுபாடுகள் பார்க்கப்படாது, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக தான் இது இருக்கும் அப்படின்ற அவர் சொன்னார். இப்ப அவரோட அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர் தான் இந்த வன்னியரசு. அவர் விசிகாவிலிருந்து வந்த ஒரு அமைச்சர், நமக்கு எல்லாரும் தெரியும். இன்னைக்கு அவர் அங்க இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் என்ன இன்னைக்கு பேசுறார் அப்படின்னு சொன்னா, ஒரு மதத்தை தூண்டி விடுகிறார். கிறிஸ்தவ மதத்தை இன்னைக்கு தெளிவாக அவர் தூண்டி விடுகிறார். எப்படி இன்னைக்கு இஸ்லாமியர்கள் போராட்டம் நடத்துகிறார்களோ அதே போல நீங்களும் போராட்டம் நடத்துங்கள் அப்படின்னா பிளாட்டண்டா அவர் ஒரு மதத்துல இருக்க ஒரு மதத்தை இன்னைக்கு எதிராக தூண்டிவிட்டு ஒரு மத பதட்டத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார். இதை ஒரு சாதாரணமா அதாச்சும் ஒரு மக்கள் ஏதோ ஒரு பேசிட்டாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க, ஏதோ ஒரு வார்த்தைகளை பேசிவிட்டார்கள் அப்படின்னு சொன்னா, ஃபேஸ்புக்கில் ஏதோ எழுதிட்டாங்க அப்படின்னு சொன்னாலே பாய்ந்து அவருக்கு மேலே கைது நடவடிக்கைகளை எடுக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு மத அமைதிக்கு சமூக பதட்டத்திற்கு வித்திடுகிறார், மத நல்லிணக்கத்தை குலைக்க பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி உடனடியாக அவர் மேல வழக்கு பதிந்து அவரை கைது செய்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இன்னைக்கு ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு ஒரு பொறுப்பான இடத்தில் அமர்ந்து கொண்டு இது போல ஒரு விஷயத்தை அவர் இன்னைக்கு பேசியிருக்கிறாரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை இன்னைக்கு அவர் அங்க செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க வேண்டும். அப்ப திட்டமிட்ட ரீதியில ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு இன்னைக்கு வன்னியரசு முயன்றிருக்கிறார். இப்ப இந்த அமைச்சரவையிலிருந்து விஜய் இப்ப அவரை நீக்குவாரா? ஏது கேக்குறேன்னா, இப்ப வந்தே மாதரம் பாடல் பாடினாங்க சட்டசபையில. அப்ப அந்த வந்தே மாதரம் பாடல் சட்டசபையில பாடியதே தப்பு. எந்த வந்தே மாதரம் பாடல் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு அடித்தளமாக இருந்ததோ அந்த பாட்டை பாடியதே தவறு நீங்க எல்லாரும் குதிச்சாங்க. உடனே இவர் என்ன சொன்னாரு, இனி வந்தே மாதரம் பாடல் பாடப்பட மாட்டாது அப்படின்னாரு. அவ்வளவு வேகமாக அதுக்கு எல்லாரும் ரியாக்ட் பண்ணீங்களே. இப்ப இவர் ஒரு மத கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு பிளாட்டண்டா முயன்றிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்னைக்கு எல்லாருமே வச்சிருக்காங்க. அப்படிங்கும் பொழுது விஜய் இதுக்கு இப்ப என்ன பேச போறார்? இப்ப அவருடைய அமைச்சரவையிலிருந்து அவர் நீக்குவாரா? இதுக்கு அவர் என்ன சொல்ல போகிறார்? இது நம்மளுடைய முதல் கேள்வி. அடுத்து ரெண்டாவதாக இதுல நம்ம பார்க்க வேண்டும் அப்படின்னா, அரசியல் ஆக்கப்பட வேண்டும் இன்னைக்கு கிறிஸ்தவ மதத்தை அப்படின்னு சொல்லி அதை இன்னைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய அரசுக்கு எதிராக இந்த கூட்டத்தை ஒரு திருப்ப முயல்கிறார். இது கிட்டத்தட்ட ஒரு மூளை செலவை செய்து அவர்களை திருப்புற மாதிரியான ஒரு விஷயம் தான் நீங்க நடந்திருக்கு. நீங்க நல்லா பாருங்க, இதே போலதான் திமுக ஆட்சியில் இருக்கும்போது பல விஷயங்கள் நடந்தது. அப்பயும் யார் மேலேயும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. அதெல்லாம் இன்னைக்கு போய் இன்னைக்கு என்ன ஆச்சு, ஒரு அமைச்சரே பேசக்கூடிய லெவலுக்கு இன்னைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இதே கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்து இப்ப அவர் உயிரோட இல்லை. ஆனா அவர் SDPI கூட்டத்துல போயிட்டு நீங்க எப்படி இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் பேசினதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நெல்லை கண்ணன் பேசினதை நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் ஏற்கனவே திமுக ஆட்சியில நடந்தது. இன்னைக்கு தாவேக ஆட்சியில ஒரு அமைச்சரே பேசக்கூடிய அளவுக்கு வந்திருக்காரு. இப்ப திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்னடா வித்தியாசம்? தாவேகால ஆட்சியில இருக்கிற பொறுப்புல இருக்கிற அமைச்சரே இன்னைக்கு மத கலவரத்தை தூண்டி விடும்படி பேசுவார்கள். இதை இங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அப்ப ரொம்ப வெரி கிளியர் அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஒன்னொன்னும் பாருங்க, அந்த வீடியோல பார்த்தா தெரியும்.
எந்த அளவிற்கு அவர் ஒரு ஒரு விஷயத்தையும் அவர் அங்க பேசுகிறார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதுல கூட்டத்தில் கலந்துட்டு கூடிய இன்னொரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யார் சபாநாயகராக இருக்கிறாரோ அவர் ஜேடி பிரபாகர் அதுல கலந்துட்டு இருக்கார். ஏற்கனவே அந்த ஜேடி பிரபாகர் சட்டசபையை சுவிசேஷ சபையாக்குனதை நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவர் அந்த காலத்துல எப்படியெல்லாம் பைபிள் கொண்டு போய் கொடுத்து கிறிஸ்தவ மதத்தை வளர்த்தாருன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். அப்ப இவர்கள் எல்லாம் எப்படி எந்த ஒரு நடுநிலையான ஒரு அமைச்சர்களாக இவர்கள் செயல்படுவார்கள், எப்படி அவர் நடுநிலையான ஒரு சபாநாயகராக இருப்பார் என்று நாம் எதிர்பார்க்க முடியும்? இவர்களுக்கு பேர் மதச்சார்பற்றவர்கள். இதற்கு பேர் இப்ப இந்த மத அரசியல் என்பது யார் முன்னெடுக்கிறார்கள்? சரி, அமைச்சராக ஒரு பொறுப்பேற்று இருக்கிறார். அப்ப அமைச்சராக ஒரு பொறுப்பேற்று இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க? முதல்ல ரகசிய காப்பு பிரமாணம், பதவி பிரமாணம், இது ரெண்டும் அவங்க எடுப்பாங்கல்ல, அந்த ஓத் எடுக்கிறாங்கல்ல. அப்ப அதுல எந்த ஒரு மதத்திற்கும் இந்த மாதிரியான ஃபேவரபிளாலாம் இல்லாம எல்லாருக்கும் நடுநிலையாக எல்லாருக்குமான அமைச்சராக இருக்க வேண்டும். இதுதானே பதவி பிரமாணத்துல இருக்கு, ரகசிய காப்பு பிரமாணத்துல தானே வருது. அப்ப அதையெல்லாம் மீறி இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறவரை டிஸ்மிஸ் செய்யணுமா வேண்டாமா? இவர் மேல வழக்கு பதிவு செய்யணுமா வேண்டாமா? சாதாரணமாக ஒரு ஆள் ஏதோ என்னமோ ஒரு பைபிள்ல இருந்து ஒரு கோட் எடுத்து போட்டாலோ இல்ல ஏதோ ஒரு விஷயங்களை எடுத்து போட்டாலோ உடனே அவரை தேடி பிடிச்சு ஏதோ ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டாங்கிறதுக்காக அவன் எங்கேயா இருந்தாலும் போய் கைது செய்கிறார்களாவா? அப்போ ஒரு அமைச்சரே பொறுப்பு இல்லாமல் இப்படி பேசலாமா? அப்ப சமூக பதற்றத்தை ஏற்படுத்த அவர்கள் முயன்றார்கள் அப்படின்னு சொல்லி போய் கைது செய்கிறார்கள் அல்லவா? இன்னைக்கு விஜய் அரசுல வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதாவது தொடர்ச்சியாக வரக்கூடிய நடைபெற்றக்கூடிய கரண் கட்டு, இந்த மாதிரியான இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து வச்சாங்களாம் சில சேனல்கள். ஜனம் டிவி உட்பட சில சேனல்களை இன்னைக்கு அரசு கேபிள்ல நீக்கி இருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னமோ சொல்றாங்க, சம்பந்தம் இல்லாம. அதெல்லாம் வேடிக்கையா இருக்கும் அந்த காரணங்கள்லாம் கேட்கும் பொழுது. அப்ப இந்த அளவுக்கு தான் இவங்களுடைய ஜனநாயகம் இருக்கு. இவங்க எவ்வளவு பாசிசவாதிகளாக இருக்காங்கன்னு பாருங்க. அப்படி இந்த விஷயத்துக்கே நீங்க இப்படி தூக்கி போடுறீங்களே. இன்னைக்கு உங்களுடைய அமைச்சர், உங்க அமைச்சரவையில் அலங்கரித்து வீட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இன்னைக்கு ஒரு மதக்கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவர் பேசியிருக்காரு. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? இன்னைக்கு உடனடியாக அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். கவர்னர் அவரை டிஸ்மிஸ் செஞ்சு நீ அமைச்சரவையில் அவர் இருக்கிறதுக்கான தகுதியை அவர் இழந்திருக்கிறார். ஏற்கனவே பார்த்தோம், இவங்க சனாதனத்தை ஒழிப்போம் அப்படிங்கிற கொள்கைதான் எங்களுடையதுன்னு பேசின ஆதவ அர்ஜுனா, அவருக்கும் இவர் இது வரைக்கும் எந்த கண்டனமும் தெரிவிக்கலை. எல்லா இந்து அமைப்புகளும் எல்லாரும் இந்துக்களும் இதற்கான கண்டனங்களை தெரிவித்ததுக்கு அப்புறம் கூட விஜய் இது வரைக்கும் ஆதவ அர்ஜுனானுடைய கருத்தை மறுத்தோ இல்லை அவரை கண்டித்தோ அவர் இதுவரை எதுவும் பேசவில்லை. இன்னைக்கு வன்னி அரசு இப்படி பேசியிருக்கார். இப்ப இதுக்கு என்ன பதிலை விஜய் சொல்ல போகிறார்? இவர் மேல நிச்சயமாக வழக்கு பதிவு செய்யப்படணும், இவர் கைது செய்யப்பட வேண்டும். இன்னும் சொல்ல போனா இவர் அமைச்சர் பதவியிலிருந்து இவர் நீக்கப்பட வேண்டும். இதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஜோசப் விஜய் அவர்கள் இதை செய்வார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் பார்த்தால் திமுக விட்டு சென்றதை தாவேகா தொடர்கிறது. அது எதுவாக இருந்தாலும், இந்து இன அழிப்பாக இருந்தாலும் சரி, அது மத அரசியலாக இருந்தாலும் சரி, ஊழலாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் இவர்கள் தொடர்கிறார்களா அப்படிங்கக்கூடிய கேள்விக்குறி தான் நமக்கு வருகிறது. எல்லா காட்சிகள், அதாவது ஆட்சி மாறி இருக்கிறது, காட்சிகள் மாறவில்லை அப்படிங்கிற கூடிய நிலைமை தான் இன்னைக்கு தமிழகத்தில் இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். ஆனால் வன்னி அரசு போன்றவர்கள் நிச்சயமாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி கோயில் கடந்த டிசம்பர் மாதம் சட்ட நோட்டீஸ் வழங்க சென்ற மத்துவாச்சாரியர் விவேக் சூர்யா என்பவரை கோவில் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் அறைக்குள் இழுத்து சென்று அவருடைய பாரம்பரிய உடை, அதாவது அந்த அவருடைய ட்ரெடிஷனல் அந்த ஒரு மத்துவாச்சாரியருக்கு அடையாளம் இருக்கு, அந்த அடையாள உடையில கிழித்து அவர் அவமதித்து இது பண்ணியிருக்காங்க, அடிச்சிருக்காங்க. அதுக்கு உண்டான வீடியோவில் ஆதரவோட என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் காவல்துறை வீரர்களும் 7 மாதங்களுக்கு முன்னாடி புகார் கொடுத்துருக்காரு. அது தொடர்பாக 7 முதல்வாக இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும். இதனால ஒரு ஒரு சாதாரண ஒரு அடிப்படை மனிதனுக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு இல்லைன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. வேறு வழியெல்லாம் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார். நீதிமன்றம் தீர விசாரிச்சிருந்து நீங்க எஃப்ஐஆர் பதிவு ஒரு கண்டிக்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த செய்தியை கொடுத்தவர்கள் நம்ம கிட்ட சொன்ன பொழுது நீதிமன்றம் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை, அதாவது அந்த செயல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பை கொடுத்த பிறகு அவர்கள் காவல்துறையினர் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த செய்தியை
எந்த ஊடகங்களும் வெளியிட மறுக்கின்றன. எப்படியாச்சும் நீங்க இந்த செய்தியை வெளியில கொண்டு வாங்க அப்படி சொல்லிதான் இந்த செய்தியை வந்து நம்ம கிட்ட இவர்கள் கொண்டு வந்தார்கள். இது வந்து திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது நடந்த சம்பவம். இன்னும் அது வந்து தொடர்கிறது. அதை தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு அமைச்சர் இருக்கார், HRNCக்கு ரமேஷ் அப்படின்னு ஒரு அமைச்சர் இருக்கார். திடீர்னு அவர் எல்லா இடத்துக்கும் ஆய்வுக்கு போறாராம். ஆய்வுக்கு போய் அதை கண்டுபிடிக்கிறாராம், இதை கண்டுபிடிக்கிறாராம் அப்படின்னு சொல்லி ஒரு அவரை பத்தின பரபரப்பு செய்திகளாக வெளியிட்டு கொண்டு மாறு வேஷத்துல போனாரு, தெரியாது. இப்படி எல்லாம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படிதான் திருச்செந்தூர்ல அதை பண்ணோம், இதை பண்ணோம் அப்படிலாம் சொன்னார். ரைட். இப்ப நம்ம அவர்கிட்ட வைக்கக்கூடிய கேள்வி, இந்த கேஸை நான் சொல்றேன்ப்பா, இதுக்கு நடவடிக்கை எடுக்க போறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த செய்தியை நம்ம முழுமையா என்ன நடந்தது என்பதை நம்ம இங்க விவரிக்கலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த விவேக் சூர்யா என்பவர் ஏற்கனவே அந்த தேவ வரதராஜ பெருமாள் கோவில் பொறுத்த வரைக்கும் அங்க திருப்பணி என்பது தொடங்கினதுல இருந்தே பல முறைகேடுகள் நடந்து வருகின்றன. ஏற்கனவே வந்து பழமையான கோவில்களை வந்து இந்த மாதிரியான திருப்பணிகள் செய்வதற்கு முன்னாடி ஏஎஸ்ஐயிடம் இருந்து இவங்க கிட்ட இருந்தெல்லாம் வந்து பல இதெல்லாம் வாங்கணும், அனுமதியெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் தான் பண்ணணும். ஏன்னா பல தொன்மையான சிற்பங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஓவியங்களாக இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கக்கூடிய கட்டட விஷயங்களாக இருக்கலாம், அதையெல்லாம் வந்து பாழாக்காமல் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு நடைமுறை திட்டமானது ஏற்கனவே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதற்கான அந்த நிபுணர்களை எல்லாம் வைத்து கொண்டு தான் அதை வந்து செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இவங்க என்ன பண்றாங்க, பல விஷயங்களை அங்கே மாறுதல் பண்ணுகிறார்கள். சில படிக்கட்டுகள் எல்லாம் மாத்துறாங்க. இந்த மாதிரியான பல விஷயங்கள் அங்கே நடக்கும் பொழுது அதை எதிர்த்து வந்து இவ்வளோ முறைகேடுகள் நடந்திருக்கு. எக்கச்சக்க முறைகேடுகள் அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஈவன் லோக்கல்ல இருக்கக்கூடிய கமிட்டி அந்த அவங்களையெல்லாம் கூட கூப்பிட்டு இந்தந்த பணிகளை செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கூட பேசப்படவில்லை. பல்வேறு குற்றச்சாட்டுகள் இதெல்லாம் வச்சுதான் ஏற்கனவே வழக்கு போடுறாங்க. அப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் தடை விதிக்கிறது நீதிமன்றம். அப்ப இந்த தடை விதித்ததுக்கு அப்புறம் இந்த பணிகள் செய்ய முற்படும் பொழுதுதான் இந்த விவேக் சூர்யா என்பவர் அந்த நீதிமன்ற ஆர்டரை ஒன்று கொடுக்கறதுக்காக போறார். இந்த ஆர்டருக்கு இதை வச்சு நீங்க இதுக்கு மேல எப்படி பணி செய்யறீங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்பதற்காக போகிறார், தட்டி கேட்பதற்காக. போன இடத்துல அந்த செயல் அலுவலர் அங்க இருக்கக்கூடிய ஆட்களை வைத்துக்கொண்டு, அவர் ஒரு பெண்மணின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய சுத்தி இருக்கிற ஆட்களை வைத்துக்கொண்டு அவர் மேல வந்து அவர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். அது மட்டும் இல்லாம அவரை அவமானப்படுத்தும் விதமாக அவருடைய ஆடைகளை களைந்து எல்லாமே பண்றாங்க. இந்த அடிக்கிறார்கள், எல்லாம் நடக்குது. இந்த சம்பவம் முடிஞ்சு இவர் எங்கேயாவது வெளியில சொல்லிட போறாருங்கிறதுக்காக இவர் மேலேயே அந்த அம்மா வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இவர் வந்து என்னை பாலியல் துன்புறுத்தல் செய்ய முற்பட்டார், அதனால நான் உடனடியாக அவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் மேல வழக்கும் பதியப்படுகிறது. இந்த பெண்மணி ஏற்கனவே பல்வேறு தரப்புல இதே மாதிரி சொன்னதாக ஒரு புகார் உண்டு, இந்த மாதிரி சொன்னதாக புகாரும் உண்டு நீங்க சொல்ற மாதிரி. ஸோ இந்த நிலையில தான் இவர் மேல அதாவது அந்த பெண்மணி ஏதாவது செயல் அலுவலர் கொடுக்கக்கூடிய வழக்கினுடைய பேர்ல இவர் மேல வழக்கு பதிக்கிறாங்க, திரு விவேக் சூர்யா மேல. ஆனால் அதே நேரத்துல விவேக் சூர்யா கொடுத்த வழக்கின் பேர்ல செயல் அலுவலர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இது கடந்த ஆட்சியில் நடந்த சம்பவங்கள். அதற்கு பிறகு விவேக் சூர்யா வந்து நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றத்தை நாடி அதற்கான ஒரு நிவாரணத்தை பெற்றிருக்கார். ஆனால் நீதிமன்றத்தை நாடி இவர் வந்து இதை பெற்றதுக்கு பிறகும் கூட இன்னைக்கு அவருக்கு நியாயம் என்பது கிடைக்கவில்லை. இதுதான் உண்மை. இப்ப நம்ம HRNC அதாவது அறநிலையத்துறை அமைச்சராக கூடிய திரு ரமேஷ் அவர்கள் இதன் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? இப்ப அவர் தான் அமைச்சரா இருக்காரு. இப்ப அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு துறை அதிகாரி தான் இந்த அம்மா மேலதான் இப்ப புகார் இருக்கு. அப்ப இதை வந்து இவர் செய்ய போறாரு. இப்ப ஏதோ கோயிலுக்குலாம் போறாருல, இப்ப நேரம் இந்த கோயிலுக்கு போய் இப்ப குற்றச்சாட்டு வந்திருக்கு. வந்த உடனே நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணுவோம், பக்தர்களுக்கு நாங்கள் தேவையானது செய்வோன்றார். அந்த கோவிலுக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய, சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமாளே அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு பக்தராக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஆள் தான் இந்த விவேக் சூர்யா. இப்ப அவருக்காக இவர் வந்து பேச போகிறாரா? இந்த கோவிலினுடைய செயலலுவலாக இருக்கக்கூடிய அந்த பெண்மணியை டிஸ்மிஸ் செய்வாரா? அவங்கள சஸ்பெண்ட் செஞ்சு செய்வாரா? ஏன்னா இவ்வளோ அராஜகம் அங்கே நடந்திருக்கு, எக்கச்சக்க அராஜகம் நடந்திருக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் நிறைய புகார்களை அங்கே வைக்கிறார்கள். பல சிரமங்களுக்கு பக்தர்கள் அங்கே உள்ளாகி இருக்கிறார்கள் உட்பட பல விஷயங்கள் இருக்கு. அங்கே அந்த தங்கப்பள்ளி கூட திடீரென்று இருக்கும், திடீரென்று இருப்பதில்லை. இது மாதிரி பல்வேறு புகார்கள் அங்கே இருக்கு. இப்போ உடனடியாக இவர் இப்போ அந்த இடத்துக்கு சென்று இந்த புகார்களை எல்லாம் பார்த்து உடனடியாக சரி செய்ய போறா? நம்ம பொறுத்து பார்ப்போம். நம்ம அவருக்கு டைம் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ அவங்க தானே சொல்றாங்க,
நாங்கள் இப்போ தானே வந்திருக்கோம், வந்த உடனே நீங்கள் எல்லா கேள்விகளையும் கேட்டால் நாங்கள் எப்படி எல்லாம் சரிப்படுத்துறது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. வந்து ஒரே இதில் எல்லாம் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த வழக்கை குறித்து இப்போ இவர் என்ன செய்ய போகிறார்? ஏன்னா ஏற்கனவே ஹெச்ஆர்என்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இத்தனை நாள் நடைமுறையில் இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பாக இருந்தாலும் அதை மதிப்பதில்லை, அதை நாங்கள் மதிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடில் தான் இவ்வளவு நாள் இந்த ஹெச்ஆர்என்சி என்ற டிபார்ட்மெண்ட் செயல்பட்டு கொண்டு வந்ததை நம்ம பார்த்துருக்குறோம். எவ்வளோ கண்டெம்ட்டு, எத்தனையோ முறை வந்து நீதிமன்றங்கள் கேவலப்படுத்தியும் கூட இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இவர்கள் எடுத்ததா தெரியல. இப்போ எந்த காவல்துறை அதிகாரிகள், இந்த காவல்துறையில் உள்ள அதிகாரிகள் இவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த ஸ்டேஷன் முதற்கொண்டு போட்டு கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் அவங்க செயல்படலை அப்படின்னு சொன்னால் இனி வந்து இந்த நீதிமன்றம் அந்த காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்குமா? ஏன்னா அது கண்டெம்ட் தானே. அப்போ காவல் அந்த போலீஸ்காரர்கள் மேலேயும் நடவடிக்கை என்பது எடுக்கப்படுமா அப்படிங்கிறதும் நம்மளுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இவ்வளவு நாள் இல்லது எல்லாத்தையும் நாங்கள் சரி செய்யப்படும், நாங்கள் தான் தூய சக்தி என்று வந்திருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் நமக்கு இதில் இருக்கு. அதனால இன்னைக்கு வந்து எக்கச்சக்க முறைகேடுகள் எல்லாம் இருக்கிறது. அதை விட்டுட்டு திருச்செந்தூர்ல வந்து அர்ச்சகரே இல்லை, அவர் அங்க பூஜை செய்யக்கூடியவர்கள் யார் என்று நம்பிக்கைது. அது ஒரு அர்ச்சகரே இல்லாத ஒரு ஆள், ஒரு அவரை பிடிச்சி வச்சுட்டு அவர் தான் அர்ச்சகர், இனி அவர் பணி செய்யப்பட்டார் அப்படிங்கக்கூடிய கதைகள் சஸ்பெண்ட் பண்ண இந்த கதையெல்லாம் இல்லாமல் உண்மையாகவே இங்க பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை இருக்குங்கிறத இப்ப நம்ம ஊடகத்தின் வாயிலாக இப்ப நம்ம தெரிவிச்சிருக்கோம், டைரக்டா ஓப்பனாவே தெரிவிச்சிருக்கோம். இனி இதை வந்து அவர் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஹெச்ஆர்என்சி என்பது இன்னைக்கு நம்ம ஒரு இந்துக்களை வந்து அந்த அவர்களுடைய கோவிலிருந்து இந்துக்களை வந்து பிரிப்பதை ஒரு நோக்கமாகவே வைத்துக்கொண்டு இந்த ஹெச்ஆர்என்சி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறதை தான் பார்க்கிறோம். அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் நம்ம இதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஹெச்ஆர்என்சியினுடைய வேலையே வந்து நிர்வாகம் செய்வது மட்டும்தான் ஹெச்ஆர்என்சியினுடைய வேலை. ஆனா உங்க இஷ்டத்துக்கு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை உடைப்பதோ, இல்லை உங்க இஷ்டத்துக்கு அந்த கோவிலை திருப்பணி செய்வோம் என்பதோ கிடையாது. இல்லை உங்க இஷ்டத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடத்துவதோ, இல்லை நீங்க நினைச்ச நேரத்துக்கு ஒரு சாமிக்கு வந்து உணவு படைப்பதோ அதெல்லாம் ஹெச்ஆர்என்சியினுடைய வேலை. உங்க வேலை கணக்கு சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். பார்த்துட்டு சரியில்லைன்னா நீங்க அதை சரி பண்ணி கொடுத்துட்டு நீ என்ன பண்ணணும், அந்த கோவில் விட்டு நீ வெளியில போகணும். 5 வருஷத்துக்கு மேல உனக்கு ஒரு கோவில்ல உனக்கு வேலையே கிடையாது. முதல்ல அவளுக்கு கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு வெளியில தான் நீ இருக்கணும். நீ மொத்தமே இப்ப நீ இருக்கிறதே சட்டவிரோதமாக நீங்க இருந்து கொண்டிருக்கிறாங்க. சட்டவிரோதமாக இந்த கோவில்களில் இருந்து கொண்டு அங்கே பக்தர்களை வந்து அவர்களுக்கே அந்த கோவில்களுக்குள் இடமில்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையை இந்த ஹெச்ஆர்என்சி என்பது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதனால்தான் அறநிலையத்துறை கோவிலை விட்டு வெளியேற வேண்டும் என்ற கோஷத்தை நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இனி இந்த புதிய அரசு என்ன செய்கிறது என்று பார்ப்போம். தாவேக அரசு பதவியேற்ற உடனே சிறுபான்மையினர் நல வாரியம் வந்து ஒரு சிறுபான்மையினருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் இது பண்ணாங்க. அப்படி கொடுக்கப்பட்டவர் தான் வந்து ஐயுஎம்எல்லோட எம்எல்ஏ ஷாஜகான். இந்த ஷாஜகான் பதவியேற்று வந்தோடனே வேகமாக சொன்னக்கூடிய ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து, நாங்கள் வந்து மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃப் வாரியத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் நவாஸ்கனியை வச்சு தான் பேட்டி கொடுத்தார். ஏன்னா நவாஸ்கனி தான் வந்து வக்ஃப் வாரியத்துறை தலைவராக வந்து போன திமுக அரசால் நியமிக்கப்பட்டவர். அப்படி இருக்கப்பட போகும்போது ஏன் இப்படி இந்த விஷயத்த சொல்ல வரேன்னா, இதில் விஷயத்துக்கு உள்ள வரக்கூடிய விஷயம் என்னன்னா, ஊழல் வக்ஃப் வாரியத்தால் பாதிக்கப்பட்ட நல சங்கம் ஒரு சங்கமே ஆரம்பிக்கும் நிலைமைக்கு வந்து வக்ஃப் வாரியத்தில் அந்த அளவுக்கு ஊழல் மலிந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டே வெளியே வந்திருக்கு. அந்த போஸ்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து, தமிழக வக்ஃப் வாரியத்தில் லஞ்சம் மூலம் தலைவிரித்தாடுகிறது, மயிலாப்பூர் தர்கா ஆக்கிரமிப்பு, கபர்ஸ்தான் நிலத்தை தனியார் பள்ளிக்கு தாரை வார்ப்பது மற்றும் நேர்மையான முக்தாவள்ளிகளை பழிவாங்குவது போன்ற அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளார்கள். இந்த ஊழல் அதிகாரிகளிடமிருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று தமிழக முதலுக்கு கோரிக்கை விடுத்துள்ள அந்த சங்கம் வந்து, நடவடிக்கை இல்லை எனில் சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்த வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் போக வேண்டியது உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வெளியே வந்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி இந்த ஷாஜகான் அவர் என்ன அறிவிப்பு வெளியிட்டார் அப்படின்னு சொன்னா, மத்திய அரசு அறிவித்த புதிய வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை நாங்கள் வந்து ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பழைய நடைமுறையை தொடரும் அப்படின்னு சொன்னார். நம்ம பல செய்திகள் மூலமாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த வக்ஃப் வாரிய புதிய சட்ட திருத்தமே எதற்காக அப்படின்னா, வக்ஃப்ல நடக்கக்கூடிய முறைகேடுகளை தடுப்பதற்காக தான் சொல்லிட்டு நம்ம பல விளக்கங்களை கூட நம்ம இந்த இடத்துல கொடுத்துருந்ததை நம்ம பார்க்குறோம்.
ஆனா அந்த ஷாஜகான் அவர்கள் வந்த உடனே இது நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே இந்த தமிழ்நாடு வக்ஃப் போர்டுக்கு யாரு தலைவராக இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா நவாஸ்கனி. நவாஸ்கனி ஏற்கனவே அவருடைய ஒரு மொதல் பீரியட்ல இருந்த பொழுது ஏகப்பட்ட ஊழல்கள் அவர் மேல, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் அவர் மேல, வழக்குகளும் நிலுவையில் இருந்தன. அந்த காரணத்தினால அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களை நவாஸ்கனிக்கு கொடுப்பதை விரும்பவில்லை. இருந்தும் திமுக தங்களுடைய ஒரு இதற்காக நவாஸ்கனிக்கு மீண்டும் கொடுத்தது. அதே அப்பொழுது அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்களை பலரும் எதிர்த்தனர். ஏன் எதிர்க்கிறார்கள் என்பதற்கான காரணத்தை நம்ம ஸ்ரீ டிவிலையும் ஒரு செய்தியாகவே வெளியிட்டு இருந்தோம். நவாஸ்கனின் மேல உள்ள குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஷாஜகான் இன்னைக்கு அவர்கள் ஆட்சியிலையும் இன்னைக்கு இருக்கிறார்கள். ஏன்னா இதுவரைக்கும் IUML கூட்டணியில் இருந்திருக்கிறார்களே தவிர ஆட்சியில் இருந்தது கிடையாது. முதல் முறையாக இன்னைக்கு தாவேகா ஆட்சியில அமைச்சராகவும் இருக்கிறார் ஷாஜகான் அவர்கள். ஆனால் இந்த ஷாஜகான் மேலும் இன்னைக்கு பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. அதை விசாரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இப்ப இருக்கிறது. ஏன்னா ஸ்ரீலங்காவில் நடந்த ஈஸ்டர் பாம்பிங் குண்டுவெடிப்பில் சம்பந்தப்பட்ட ஒரு நபர், அதனுடைய தொடர்புடைய ஒரு நபரை அவர் சந்தித்ததாக ஒரு குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன இப்ப அவர் மேலையும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு இந்த சங்கம் வெளியிட்டிருக்கக்கூடிய அச்சம் என்பது மிக மிக நியாயமானது. ஏன்னா இதற்கும் அதற்கும் ஏன்னா இப்ப அந்த சட்டம் இங்க அமல்படுத்தப்பட மாட்டாது அப்படின்னு இப்ப அவர் அறிக்கை விட்டிருக்கிறார். பழைய இதே நடைமுறையே தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஏற்கனவே நவாஸ்கனி பீரியட்ல இருந்த பொழுது என்னென்ன ஊழல்கள் நடைபெற்றன என்ற அந்தந்த பொழுது இப்ப அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மயிலாப்பூர் பச்சேவாலி தற்கால நடந்த ஆக்கிரமிப்புகளாக இருக்கட்டும், அதுல எப்படி ஆக்கிரமிப்பு நடந்தது என்பதை குறித்து விரிவான செய்திகளை நம்ம இந்த ஸ்ரீ டிவிலேயே பண்ணியிருப்போம். MKN ட்ரஸ்ட்ல என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ட்ரஸ்ட் எந்த நோக்கத்திற்காக, அதாவது அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வழிபாட்டு முறைகள்ல எதற்காக செயல்பட வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சதையே கூட இன்னைக்கு மாற்றப்பட்ட சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். மாற்றி அந்த ட்ரஸ்டையே எப்படி மாற்றி அமைச்சு அது எப்படி வஹாபிகள் கையில் செல்ல வேண்டும் என்பதற்காக செயல்பட்டது எல்லாத்தையும் பார்க்குறோம். அது MKN ட்ரஸ்ட் ஒரு மிகப்பெரிய உதாரணம். அது எப்படி பண்ணப்பட்டது என்று பார்க்குறோம். அதை தவிர இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மஸ்ஜிதே த கதீம் அப்படிங்கக்கூடிய ஒரு இடம், அதாவது அந்த இடத்துல அவங்க ஒரு இறந்தவர்களை கபர்ஸ்தானாக உபயோகப்படுத்தப்பட்டிருந்த இடத்தை இன்னைக்கு தனியாருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்காக அந்த இடத்தை கொடுக்குறாங்க. இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை இப்ப அவர்கள் தரப்பிலையும் இப்ப அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மளும் பார்க்கிறோம். ஏற்கனவே இருக்கக்கூடிய முக்தாவளிகளை எல்லாத்தையும் மாற்றுவது, ஒரு பெண் முக்தாவளிக்கு நேர்ந்த விஷயங்கள் என்னன்னு பார்க்கிறோம். அதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷாவே தலையிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பட்ட பேனர்கள் அங்கே வைக்கப்பட்டன, அவர்கள் தாக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிறோம் எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனா தர்காவுக்கு போறவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள், அவர்களை இவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன நம்ம ஒரு விஷயம் பார்க்கிறோம்னா, ஏற்கனவே நம்ம பல இதை பார்த்ததுதான். இந்த துலுக்கர்களுக்கு, அதாவது பயங்கரவாதத்தால அதிக அளவுல இன்னைக்கு பாதிக்கப்பட்டது துலுக்கர்கள் தான் அப்படின்றோம். இன்னைக்கு அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட நிலங்கள் அவர்களுடைய எந்த பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எப்படி கோவில்ல இந்த பர்பஸ்க்காக அறக்கட்டளைகள் செயல்படுகிறதோ அதே போலதான் அவங்க இதுலயும் கொடுத்திருக்கிறாங்க. பல இந்தந்த பிரிவுகளுக்காக இந்தந்த இதுக்காக அப்படின்னு கொடுக்கப்பட்ட அந்த அறக்கட்டளைகள் இன்னைக்கு எப்படி இவர்களால் மாற்றப்பட்டு அது வேற வகையில மடைமாற்றப்படுகிறது அப்படிங்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். ஆனால் இதற்காக குரல் கொடுப்பவர்கள், அதாவது இந்த நேர்மையாக இப்ப தர்காவை வழியை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இல்லை எந்த அதற்காக ஒரு கொடுக்கப்பட்டவர்கள் இந்த முக்தாவளிகள், இவர்களுடைய போராட்டம், இவர்களுடைய குரல்கள் என்பது அதில் அவர்கள் சிறுபான்மையா இருக்கிறார்கள். இந்த பயங்கரவாத அதாவது அடிப்படைவாத கூட்டத்திலிருந்து விலகி இவர்கள் ஒரு வெறும் சில அவர்களுடைய குரல்கள் என்பது ரொம்ப குறைவாகவே ஒலிக்கின்றன. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இவர்கள் தான் இன்னைக்கு ப்ரொஜெக்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தோம், நம்மளுடைய வரலாற்றிலேயே கூட நம்மளை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த நாடு பிரிவதற்கு முன்னாடி ஜின்னாவை எடுத்துக்கொண்டால் கூட அவர் ஒரு மாடரேட் முஸ்லீமாகத்தான் இருந்தார். ஆனால் எப்ப அலி சகோதரர்கள் அவர்கள் அடிப்படைவாத துலுக்கர்களாக இருந்தால், அடிப்படைவாத துலுக்கர்களை காந்தி நேரு போன்றவர்கள் ஆதரித்ததனுடைய விளைவாக ஜின்னாவும் மாறினார். நாடு பிரிவடைந்தது, பிரிவினையை சந்தித்தது.
இன்னைக்கும் அதே தான். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த மாடரேட்டாக இருக்கக்கூடிய இவர்கள் மதிக்காமல் இவர்கள் கான்சென்ட்ரேட் பண்றது, இவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது எல்லாமே இந்த அடிப்படைவாத துலுக்கர்களுக்கு தான். அதனால நேர்மையாக ஒரு மாடரேட்டாக இருக்கக்கூடிய அந்த துலுக்கர்களுடைய குரல்கள் என்பது இன்னைக்கு வந்து ஒலிப்பதில்லை. அவர்களுடைய குறைகள் இங்கே ஏதும் கேட்பதில்லை. அவங்க மைனாரிட்டியாக இருக்காங்க. அதனால இன்னைக்கு அதிகமாக அவர்களே அதில் பாதிக்கப்படுகிறார்கள். இன்னைக்கு இந்த புதிய அரசு வந்திருக்கு. இந்த புதிய அரசு இது எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்க்குமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே ஷாஜகான் இன்னைக்கு இதை அறிவித்திருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதனால விஜய் அரசு எல்லாருக்குமான அரசு, மீண்டும் நான் அதை தான் சொல்கிறேன், எல்லாருக்குமான அரசு என்று தன்னை சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த அரசு இதிலும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. செலுத்துவாரா என்பதை போக போக பார்ப்போம். நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசும்போது ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கார். அறிவாளித்தனம் என்பது எப்படி இருக்கு, அது குறிப்பாக திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி கொடுக்குறார். அரசு அறிவாளித்தனம் எப்படி இருக்குன்ட்டு அது வெளிப்பாடு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இது படித்தா தான் அறிவாளி அப்படின்னு நினைப்பது கிடையாது. ஒரு குறுகிய வட்டத்தில் வந்து ஒரு யாரையுமே வரையறுக்க முடியாது அப்படின்ற ஒரு அதுக்கு உதாரணமாக வந்து ஒரு வழக்கை சொல்கிறார். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், அது உணவு பாதுகாப்பு அதிகாரிக்கு வந்து ஒரு தேர்வுக்கு தொடர்பாக வந்து ஒரு வழக்கு அவரிடம் வருகிறது. அந்த வழக்குக்கு வந்து என்ன வரையறுக்கிறாங்கன்னா, திராவிட மாடல் அரசு என்ன வரையறுக்கிறாங்கன்னா, அதாவது எம்பிபிஎஸ் அலோபதி மருத்துவம் படித்தவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள் என்று இருக்கும்போது, சித்தா படித்தவர்கள் நாங்களும் மருத்துவம் தான் படித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து கேஸ் போட்டதால் அந்த கேஸுக்கு பொறுத்த வரைக்கும் நான் வந்து அந்த வழக்கின் சாராம்சை பார்க்கப்படும்போது ஒரு மருத்துவர் என்பது யார் என்பது பார்க்கும்போது நோயை குணப்படுத்துவர் மருத்துவர் என்ற அடிப்படையில் இவர்களுக்கும் செல்லுபடியாகின்ற தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பை, அதாவது எந்த அரசு தமிழ் தன் போட்டுக்கிட்டு தமிழகத்தின் அடிப்படை மருத்துவமான சித்தா மருத்துவத்தை எதிர்த்து அவர்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டு தடை வாங்கியிருக்கார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறதா, இந்த திராவிட மாடல் அரசு என்பது தமிழ் பாரம்பரியத்தையோ அல்லது தமிழர்களுடைய மருத்துவத்தையோ இல்லை தமிழர்களுடைய வரலாறையோ அல்லது தாய்மொழியான தமிழையோ காக்க போவதில்லை. ஆனால் அதை நாங்கள் தான் காக்கிறோம் என்று சொல்லி இங்க இருக்கக்கூடிய மக்களை இவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்க போகிறார்கள் என்றுதான் நாம் சொன்னோம். அதனுடைய ஒரு விஷயமாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும். ஏற்கனவே இந்தியை எதிர்க்கிறோம், எங்களுக்கு 3வது மொழி தேவையில்லை, எங்கள் தாய்மொழி தான், இதனால எங்க தாய்மொழி அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கத்துனாங்க. ஆனா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடியது என்ன? எத்தனை பேருக்கு இன்னைக்கு தப்பு இல்லாமல் தமிழ் எழுத தெரியும் அப்படிங்கக்கூடிய நிலையில தான் இன்னைக்கு வந்து நிற்கிறது தமிழ். சரி, இன்னைக்கு எத்தனை பேர் தமிழ் ஸ்காலர்ஸ் இன்னைக்கு வெளியில வந்திருக்காங்க? என்னென்ன தமிழ் பேப்பர்கள் இன்னைக்கு உலகளவில் வந்து இன்னைக்கு பிரசன்ட் பண்ணப்பட்டிருக்கின்றன? தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய நிலை என்ன? இன்னைக்கு பல வேகன்சிஸ் இருக்காங்க, இன்னும் கூட நிரப்பப்படாமல் அப்படியே இருக்கு. இதுதான் அன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இனி அழிவின் விளிம்பில் இருக்குன்னு சொல்லலாம். அந்த ரேஞ்சில தான் இன்னைக்கு இருக்கு. அதை பத்தி பல செய்திகள் வந்து வந்த வண்ணம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து ஆசிரியர்கள் அதாவது டெட் அந்த மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதக்கூடிய ஆசிரியர்கள் அதிக அளவில் எதுலடா ஃபெயில் ஆறாங்கன்னு பார்த்தா தமிழ்ல ஃபெயில் ஆறாங்க. அதே போல இந்த டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் நாங்கள் தமிழை வைக்க போகிறோம் ஒரு பேப்பரா, அதுக்கப்புறம் தான் அதை நாங்கள் தகுதி முடிவு பண்ணோம்னா அந்த பேப்பர்ல தான் நிறைய பேர் ஃபெயில் ஆறாங்க. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன அர்த்தம்? நீங்க தமிழை வளர்க்க போறோம்னு சொல்லி அந்த தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது. மொழியியல் பாடத்தில் தமிழ் எடுப்பவர்களும் ரொம்ப குறைவாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா மொழி பாடங்கள்ல தான் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொது தேர்வு எழுதுவது ஆப்சென்ட் அதிகம் அதுலதான் இருக்கு. அப்ப என்ன மாதிரியான ஒரு நிலை நம்ம இன்னைக்கு தமிழை நீங்க அடைஞ்சிருக்கீங்க? இதுதான் நீங்க தமிழ் வளர்த்த லட்சணமா? இதுதான் உங்களுடைய தாய்மொழியினுடைய இதுவா? நீங்க 3வது மொழியை கொண்டு வந்தா நாங்க போயிடும். 3வது மொழி இல்லாமே உங்க தமிழ் அழிஞ்சு போச்சு. இப்ப இருக்கும்பொழுதே அழிஞ்சிட்டு இருக்கே. இப்போ உதயநிதி வந்தாரு, அவங்க போயிட்டு நான் வந்து தமிழ்ல பேசினா நீங்க ஃபைன் எதை போடுவீங்களா அப்படின்னு நாங்க போய் கேட்கிறாரு அவங்க ஸ்கூல். ஸோ இது அப்ப என்ன தெரியுது? பெரிய பெரிய பணக்கார பிள்ளைகள்லாம் எத்தனை லாங்குவேஜ் வேணா படிக்கலாம். ஆனா நீங்க வந்து அரசு கல்லூரியில படிக்கக்கூடிய சாதாரண மாணவன், அவனுக்கு வந்து தமிழும் தெரியக்கூடாது, ஹிந்தியும் தெரியக்கூடாது, இங்கிலீஷும் தெரியக்கூடாது, எதுவுமே தெரியக்கூடாது. ஒரு மொழியை தெளிவாக பேசக்கூடாது. அவனுக்கு வந்து ஒன்றும் தெரியாம அவனை அப்படியே வச்சிருக்கணும். இதுதான் இன்னைக்கு இவர்கள் கண்டது தமிழ் மொழியில இவங்க கண்டிருக்கிறது. அப்படி ஒரு விஷயமாக நீங்கள் எடுத்துப்பார்கள் எதை இன்னைக்கு இந்த தமிழுக்காக இவர்கள் செய்திருக்கிறார்கள், இந்த தாய் இதுக்காக செஞ்சிருக்காங்க. அந்த வகையில தான் நம்ம இதையும் நம்ம பார்க்கணும்.
ரொம்ப தெளிவா அவர் சொல்றார். அதுக்கு கீழே வந்து இவங்க அந்த வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா அவர் வந்து ஒரு பார்ப்பனர், அதனால அவர் இப்படி சொல்லிட்டாரு, அவர் இப்படி மேல் சட்டை போடாம, விஷயத்துக்கு வாங்க. எது சொல்ல வந்த கருத்தை சொல்ல வந்த கருத்தை நீ பாரு. அவர் சொல்ல வந்த கருத்து. அப்ப நீ சித்தாவை வந்து நீ ஏற்றுக்கலையா? தமிழ மருத்துவத்தை நீ ஏத்துக்கல. தமிழன் கண்டுபிடிச்ச மருத்துவம் தானே சித்தா முறை. அப்ப அந்த சித்தா முறையை நீ ஏத்துக்கலையா? அப்ப நீ கீழே பேசிருக்கக்கூடிய கமெண்டாளர்களுக்கெல்லாம் என்னுடைய கேள்வி அதுதான். அப்ப நீ சித்தா முறையை நீ ஏத்துக்கல, அவ்வளவுதானே. இப்ப ஃபுட் சேஃப்டி ஆபீசர், உணவு பாதுகாப்பு காக்கக்கூடிய ஒரு ஆபீசர், இப்ப என்னென்ன உணவுகளை சாப்பிடலாம், எந்தெந்த உணவுகளை எப்படி சாப்பிடணும், எந்த உணவை எவ்வளவு நேரத்துல சாப்பிடணும்ன்றத இன்னைக்கு இருக்கக்கூடிய அலோபதி டாக்டர்களையும் விட சித்தால இன்னும் கிளியராகவே வரையறுக்கப்பட்டிருக்கிறது. நேட்டிவிட்டி மெடிசன். ரெண்டாவது, இந்த மண் சார்ந்த உணவு வகைகள் என்ன, அந்த மண் சார்ந்த உணவு வகைகள் தானே இந்த தமிழ் மண்ணில் பிறந்து வளர்ந்து இங்கே இருக்கக்கூடியவனுக்கு ஒத்து வரும். இதெல்லாம் உங்க அலோபதி மெடிசன்லையும் விட சித்தால தெளிவாகவே வரையறுத்திருக்க போகிறார்கள். அதனுடைய அடிப்படையில் ரெண்டாவது அவர் ரொம்ப தெளிவாக சொல்றார், மெடிக்கல் அப்படிங்கக்கூடிய மருத்துவம் அப்படிங்கிறதுக்கு அகராதியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன. அப்ப நீ போய் ஒரு சித்தாவிற்கு எதிராக நீ போய் மேலே போய் நீ ஒரு ஸ்டேயை வாங்குற அப்படின்னா, அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த எம்பிபிஎஸ் அப்படிங்கக்கூடிய இந்த அலோபதி படிப்பு, இந்த மருத்துவம் இன்னைக்கு அது எப்படி அது வந்து வியாபாரமாகி கொண்டிருக்கிறது என்று தெரிகிறது. அப்ப நீ வந்து இந்த வியாபாரத்தை நீங்கள் செய்வதற்காக இன்னைக்கு வந்து பாரம்பரிய மருத்துவமான சித்தாவை ஒழித்திருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம கேட்கலாமா? இதுதானே திராவிட மாடல். அப்ப உங்க திராவிட மாடல்ல என்ன, நான் இங்க தமிழ் கலாச்சாரத்தையும் அழிப்பதுதான் திராவிட மாடல். ஏன்னா நீங்க இப்ப இதுக்கு வந்து இவ்வளவு எதிராக பேசுறாங்க. இப்ப ஏற்கனவே நம்ம தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம கொரோனா, அதுக்கு முன்னாடி இந்த சிக்கன் குனியா இதெல்லாம் வந்தது. அந்த கொரோனா வந்த காலத்திலயும் சரி, இல்ல இந்த சிக்கன் குனியா இப்ப கூட சமீபத்துல ஒரு வைரஸ் ஃபீவர் அந்த மாதிரி எல்லாம் வந்த பொழுது கூட அப்ப என்ன சொன்னாங்க, இந்த பரவலை தடுவதற்கு நிலவேம்பு கஷாயம் அப்படின்னு நீங்களே இப்ப எல்லாரும் போய் தெருவா நிலவேம்பு கஷாயம் கொடுங்கன்னு சொன்னீங்களே அரசு சார்பில். சரி, இதெல்லாம் விடுங்கப்பா. இதே தமிழக அரசு சார்பில் தானே சித்தா பல்கலைக்கழகம் இருக்கு. இதே 5 வருஷம் தானே அவன் அங்க படிக்கிறான். ஒரே அளவு 5 வருஷம் தானே படிக்கிறான். அவங்களுக்கும் உங்களுடைய அரசு இலட்சினை பொருத்திய ஒரு கவர்மெண்ட் சர்டிபிகேட், அவன் டாக்டர் அப்ப ஆயுர்வேதம், சித்தா, யுனானி இந்த முறைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட முறைகள் தானே. அப்ப அந்த அங்கீகரிக்கப்பட்ட முறையில ஒரு ஃபுட் ஆபீசர் அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னா அப்ப என்ன பாகுபாடு, ஏன் அந்த பாகுபாடு அங்க வருது? அப்ப இன்னைக்கு வந்து இதே இன்னொரு விஷயம் பாருங்க. அதாவது இன்னொரு விஷயத்தை வந்து இங்க அதை கொஞ்சம் சுத்தி வளைச்சு சொல்ற மாதிரி இருந்தாலும் கூட அதையும் இவர்கள் வந்து இன்னைக்கு நிறுவ முயற்சி செய்தார்கள். கலரிங்கிறது நம் மண் சார்ந்த கலை. கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த பகுதிகளில் கலரி என்பது ஒரு இந்த மண் சார்ந்த ஒரு கலை. அது நம்ம மரபில் நம்மளுடைய ஒரு கலை. அதை வந்து ஏதோ கிறிஸ்தவர்கள் தான் அந்த கலரியை கண்டுபிடித்த மாதிரி சொன்னாங்க. எப்ப அதை சொன்னார்கள் அப்படின்னு நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவசகாயம் பிள்ளைன்னு ஒரு ஆளை பிடிச்சாங்க. அப்படி ஒருத்தர் இல்லவே இல்லைங்கிறது தான் ஆய்வினுடைய முடிவு. அது ஒரு பக்கம். அந்த தேவசகாயம் பிள்ளை கலரியை வந்து எங்க போய் கற்றார்னா, அவர் வந்து ஹிந்துவா தான் இருந்தாராம். அவர் வந்து போய் கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கலரி கத்துக்கிட்டாராம். அப்படி கலரி கத்துட்ட போது ஆமா, அதுக்கப்புறம் அவர் மதம் மாறினாராம் அப்படின்னு இவங்க ஒரு கதை அதில் எழுதுவாங்க, இந்த தேவசகாயம் பிள்ளைக்கு. அப்ப அந்த கலரி இந்த ஒரு கதைக்கு இன்னைக்கு தேவசகாயத்துக்கு ஒரு புனிதர் பட்டம் கொடுத்தது. அதை இவங்க தமிழ்நாடு கொண்டாடிச்சு. அது ஒரு பக்கம். இதுல என்ன நான் சொல்ல வர்றது என்னன்னா, அப்ப அந்த கலரிங்கிற அந்த கலை உங்களுடைய கலை இல்லை அப்படின்னு இப்ப நீங்க சொல்ல போறீங்களா? இந்த மண்ணின் சார்ந்த கலை இல்லை, இது திராவிடம் தான் சொல்லிச்சு. இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் திராவிடத்தின் சித்தாந்தம் எப்படி என்றால் வந்து உதாரணம் என்றால் ஏற்கனவே சொல்லப்பட்டதான், தமிழனால் ஒரு குண்டு ஊசி கூட கண்டுபிடிக்க முடியாது. அதான் இவங்க தமிழர்கள் எந்த அளவுக்கு சிறுமையா நடத்திருக்காங்கன்னு ஒரு உதாரணமே தான். அப்ப இன்னைக்கு பாரம்பரிய மருத்துவம், இன்னைக்கு இங்க பாரம்பரிய கலையான கலரி, நம்மளுடைய தாய்மொழியான தமிழ், இது அனைத்தையும் ஒழித்தது திராவிடம். இது அனைத்தும் மீண்டும் வந்து இங்கே அதனுடைய இதோட இருக்கணும், அந்த பாரம்பரியம் இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் பாடுபட்டு கொண்டிருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஜிஆர்எஸ் தான் அந்த சித்தாவை உயர்த்தி பேசியிருக்கிறார். நீங்க தான் அந்த சித்தாவை பிடிச்சு இழுத்திருக்கிறீர்கள். ஒரு பிராமணர் தான் இன்னைக்கு சித்தா வேண்டும், சித்தா மருத்துவம் ஒரு உயர்ந்த மருத்துவம் தான், அதையே நீங்கள் புறந்தள்ளுகிறீர்கள்னு கேள்வி கேட்டிருக்கார்.
ஒரு மோடி தான் வந்து இன்னைக்கு உங்க தாய் தமிழை உலர்த்துவதற்காக எங்கு சென்றாலும் திருக்குறையை சொன்றோதி கொண்டிருக்கிறார். நீங்க எந்த கவர்னரை வந்து ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர்னெல்லாம் நீங்க பேசுனீங்களோ அந்த உங்களுடைய கவர்னர் இங்கிருந்து மேற்கு வங்கத்திற்கு சென்றதுக்கு பிறகும் அந்த தமிழை வந்து மாநிலங்கள் தோறும் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு பட்ஜெட்லையும் திமுக அரசு திராவிட அரசு சொல்லும் திருக்குறளை உலகமயமாக்கணும். எந்த ஒரு பதவியேற்றாலும் ஒரு திருக்குறளை சொல்லி அவர்கள் பதவியேற்றது. ஆனால் வந்து மோடி அவர்கள் வந்து ஒவ்வொரு உரையின் தொடக்கத்திலும் ஐநா சபையில எங்க தொடக்கத்திலும் திருக்குறளை தான் உதாரணமா காட்டுகிறார். அவருக்கு இருக்க கூட பற்று கூட உங்களுக்கு இருக்குல்ல. அப்ப யார் அதான் சொல்றேன், ஹிந்துத்துவம் மட்டும்தான். அது திருவள்ளுவமா இருந்தாலும் சரி, வள்ளுவமாக இருந்தாலும் சரி, இல்ல சித்தாவாக இருந்தாலும் சரி, இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்மொழி தமிழின் பெருமையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது இவர்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். இவங்க தான் நாங்கள் தமிழில் மந்திரம் அது இதுன்னு இவங்க சும்மா ஒரு கதையை மட்டுமே சொல்லி கொண்டு திரிவார்களே தவிர ஏன்னா இவர்கள் தான் வந்து பாருங்க அறிவியல் பூர்வமான தமிழ் வருட பிறப்பை அழித்தவர்கள் இவர்கள் தான். மீட்டு கொண்டு வந்தவர்கள் யார் என்று நமக்கு தெரியும். நம்ம தான் வழக்கு போட்டு அதை மீட்டு கொண்டு வந்தோம் அந்த தமிழ் வருட பிறப்பை. இன்னைக்கு திருவள்ளுவரை அடையாள மோசடி செய்து, அதாவது அவருடைய அடையாள அழிப்பு செய்து, அவருக்கு பொட்டு இல்லாம பூணூல் இல்லாம அவரை வந்து மாநிலத்துக்கான வேலைகளை எல்லாம் செய்து அவருக்கு இருந்த அந்த பிறந்த நாளையும் மாற்றி நீங்கள் அடையாள மோசடி செய்தது நீங்கள். மீண்டும் அந்த வள்ளுவத்தை மீட்டெடுக்க போராடி கொண்டிருப்பது யார் என்று நீங்களே பார்த்துக்கோங்க. அதனால இது வந்து இன்னைக்கு திராவிடம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்மளுடைய பண்பாட்டை அழிக்க வந்ததுதான் திராவிடம் என்பதை நம்ம தெரியாக புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலும் ஒரு உதாரணமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். சமீபத்தில் மேற்கு வங்கத்தில் வந்து நீங்கள் வந்து பிஜேபி அரசு வந்து ஆட்சிக்கு வந்தது. என்ன காரணம் அப்படின்னு அடிப்படை காரணம் ஏன் அந்த மக்கள் வந்து பிஜேபிக்கு வாக்களித்தார்கள் அப்படின்னு சொன்னால் அப்பீஸ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிகளை தாஜா செய்வதற்காகவே அந்த அரசு முழுக்க இந்துக்கள் மேல் வெறுப்பை திணித்து தன்னுடைய வரலாற்றையும் தன்னுடைய லட்சணை அதாவது சிம்பலை கூட மாத்திரைய செயல்பட்டது. அந்த அளவுக்கு அது வந்து மாற்று மக்களை அதாவது சிறுபான்மை அப்பீஸ்மெண்ட்டுக்காக மாற்று மக்களுக்கு எதிர்ப்பை சம்பாதிச்சது. அப்படி ஒரு எதிர்ப்பை நோக்கி தான் கர்நாடக அரசு செல்கிறது அப்படின்ற ஒரு செய்தி இப்போ வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கர்நாடக அரசு வந்து பிஏ வரலாறு மற்றும் தொழில் துறையோட தேர்வுத்தாள் அந்த அது வந்து சமூக வலைதளத்தில் ஒரு பரவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த பிஎஸ் அந்த சிலபஸில் குறிப்பிட்ட அளவுக்கு இல்லை. இவங்க கேட்ட கேள்விகள்லாம் குறிப்பிட்ட காலத்திற்கு உட்பட்டே இது பண்ணுறது. இதுக்கு முன்னாடியே இந்த அரசு காங்கிரஸ் இதைத்தான் செய்து இந்தியாவின் வரலாறு மகளிர் காலத்திலிருந்து தொடங்குவதாகவே செயல்பட்டது. அதே போலத்தான் இங்கேயும் எப்படி பண்ணியிருக்கேன்னா கிட்டத்தட்ட வந்து 1526 1707 இந்த குறிப்பிட்ட இந்த இடைவெளிக்குள் மட்டுமே அவர்கள் வந்து கேள்வித்தாளை வடிவமைத்து மொழாளர்கள் மட்டுமே இந்த வரலாறு இருப்பதாக சித்தரிக்கப்பட்டிருக்குது. சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய ஒரு விமர்சனம் உட்பட்டு ஒரு காங்கிரஸ் மேல் ஒரு வன்மத்தை சிறுபான்மையினர் மக்களின் தாஜாவை வந்து காங்கிரஸ் செய்கிறது அப்படின்னு ஒரு செயல்பாடு பொதுமக்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? திப்பு சுல்தானை வந்து ஹீரோவாக காண்பித்த காங்கிரஸ் அரசிடம் வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் ஏதோ இந்த ஒரு திப்பு சுல்தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஹீரோவாகவும் அவர்தான் ஒரு சுதந்திர போராட்ட வீரராகவும் இவர்கள் சித்தரித்துக் கொண்டே செல்வதை பார்க்கிறோம். அதை இந்த காங்கிரஸ் அரசு வெகு காலமாக செய்து வருவதையும் நாம பார்க்கிறோம். ஆனால் யார் அந்த திப்பு சுல்தான்? உண்மையிலேயே ஆயிரக்கணக்கான கோவில்களை இடித்து அடித்து உடைத்தவன் அந்த திப்பு சுல்தான். இன்றும் அந்த கர்நாடக மாநிலத்துல மாண்டையம் ஐயங்கார் குடும்பத்தினர் தீபாவளியை கொண்டாடுவதற்கு காரணமானவன் திப்பு சுல்தான். ஏன் அவர்கள் கொண்டாடாமல் போனதற்கு காரணம் ஏன் அந்த கொண்டாடாமல் அவர்கள் போகிறார்கள்? அன்றுதான் அந்த சமுதாயத்தில் இருந்த அத்தனை ஆண்களையும் வெட்டி கொன்றான் செய்தவன் திப்பு சுல்தான். எப்படியெல்லாம் அவர் இந்துக்களை வெட்டி கொன்றான், மதமாற மருத்துவர்களை இவன் என்ன செய்தான், எப்படி பசுக்களை அவர்கள் வாயில் திணித்து அவர்களை சாப்பிட வைத்தான், தாய்மார்களை தூக்கிலிட வைத்து அதுல வந்து குழந்தைகளை தூக்கிலிட வைத்தான் அவர்களோட சேர்த்து. இதெல்லாம் நம்ம சொல்லல, வரலாற்று ஆசிரியர்கள், வெளிநாட்டு வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே அவங்களே சொல்லியிருக்காங்க. ஏதோ திப்பு சுல்தான் வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக போராடினான். எதுக்கு பிரிட்டிஷ் அவன் போராடினான்? அவன் இந்த இந்தியாவினுடைய விடுதலைக்காக அவன் போராடினான்? கிடையவே கிடையாது. அங்கதான் எல்லாரும் தப்புன்றாங்க. பிரிட்டிஷ் எதிர்த்து போராடணும்னு ஏதோ அவன் சுதந்திர போராட்ட வீரன் கிடையாது.
அவன் பிரிட்டிஷ் எடுத்து போராடினதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஒரு கேலிஃபேட் அமைக்கணும்னு அவன் ஆசைப்பட்டான். இன்னைக்கு எப்படி துருக்கி கேலிஃபேட் ஆகணும், ஒரு இதை அமைக்கணும், ஒரு இஸ்லாமிய உலகை அமைக்கணும், அதே தான் அவன் பாருனான். அதனால அதை இவர்கள் ஒரு கணக்காக வைத்துக்கொண்டு இந்த திப்பு சுல்தானை ஒரு ஹீரோவாக மாற்றி இந்த நாட்டில் அந்த வரலாற்றையே மாற்றினவர்கள். அதற்கு ஆதரவாக இருந்தது தான் காங்கிரஸ். அப்போ அவர்களுடைய ஒரு ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். தொடர்ந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். தொடர்ந்து ஒரு ஃபிசிக்கல் வார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபிசிக்கல் வாரை உங்களால் எதிர்கொள்ள முடியும், உங்களுடைய ஃபிசிக்கல் இதோட நீங்கள் வந்து பொறுத்து. ஆனால் இது என்ன ஒரு விஷயம் அப்படிங்க, நம்ம நாட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு, இந்த நாடு சுதந்திரம் அடைந்து இவ்வளவு ஆண்டுகளாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இன்டலெக்சுவல் வார். அதை இன்டலெக்சுவல் வார்ன்னு சொல்கிறதையும் விட அடிப்படையிலிருந்தே மாணவர்கள் வளரக்கூடிய சூழ்நிலையிலிருந்தே அவர்களை வந்து ஒரு தன்னம்பிக்கையற்றவர்களாக ஆக்கி இந்த நாட்டின் மேலேயே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையோ இல்லை இந்த நாட்டை பற்றின ஒரு பெருமிதமோ இல்லாத மாதிரி செய்யக்கூடிய ஒரு கல்வி முறை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தான் சார்ந்த மண் சார்ந்த வரலாறு பற்றி அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் அதாவது அடிப்படை விஷயங்கள் தெரியாமன்னு சொல்ல மாட்டேன். அது எப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து இத்தனை ஆண்டுகளாக நம்ம வந்து துளுக்கன்ட்டு அடிமைப்பட்டிருந்தோம், அதுக்கு அடுத்து வந்து கிறிஸ்தவன்ட்டு அடிமைப்பட்டிருந்தோம் அப்படிங்கக்கூடிய வரலாறு. ஏதோ நம்ம ராஜாக்கள் எல்லாமே வந்து சும்மா ஜாலிக்காக இருந்தான், எவனுக்குமே வீரமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சித்தரிப்பு. அதனால்தான் முகலாயனுடைய ஆட்சி காலத்தை பற்றியே இவர்கள் பெரிய அளவில் பேசுறது. அசோகர் காலத்துல தான் ரோடு போட்டான், மரம் வெட்டினான், மரத்தை நட்டான் அப்படின்லாம் நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரியாது. அப்ப மற்றவங்களாம் ஜெயிலியா? அதாவது என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் கதைகளை சொல்லி இங்கே இருந்த இந்த மண் சார்ந்த ராஜாக்களினுடைய பெருமைகளை நீங்கள் அறிய விடாமல் தடுத்ததை இத்தனை காலம் அவர்கள் செய்திருக்கிறார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நாட்டு மேல நமக்கு ஒரு பற்று வராமல் சென்றுவிடும். இதை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே வரலாறுல என்ன நடந்தது அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் இந்த சுதந்திரத்திற்காக போராடிய, நான் சொல்றது வந்து ஏதோ பிரிட்டிஷ்காரன் எதிர்த்து சுதந்திரம் போராட்டம் மட்டும் நான் சொல்லல, துலுக்கனை எதிர்த்து போராடிய காலத்துல இருந்து இந்த அங்கிருந்தே சுதந்திர போராட்டம் என்பது ஆரம்பமாகிறது. அங்கிருந்து ஆரம்பிச்சு இதுவரைக்கும் நீங்கள் வந்து கேட்டீர்கள் என்றால் கூட எல்லா இடத்திலையும் இந்துக்களுடைய வீரம் எங்குமே தலை வணங்கியதில்லை. அதாவது நேரடியான போர்ல இந்துக்கள் எங்குமே தோற்றதில்லை. சூழ்ச்சியால் மட்டுமே ஒருத்தனும் வெற்றி கொண்டானே தவிர நேரடியாக வாள்முனையிலான போரில் எந்த போரிலையுமே எந்த இந்திய மன்னனும் தோற்றதில்லை, நேரடியாக தோற்றதில்லை, வரலாறு இல்லை. சூழ்ச்சியால் மட்டுமே வெல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனா இந்த வரலாறு இங்க யாருக்காவது நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? இந்தியா முழுவதும் நேரடியாக ஒரே ஆட்சி, ஒரே டைனாசிட்டி, எத்தனை வருஷம் சேர்ந்து ஆட்சி நடத்தியிருக்காங்க. அந்த டைனாசிட்டி பத்தி நமக்கு ஏதாச்சும் தெரியுமா? இன்னைக்கு சந்திரகுப்தனை பத்தி தெரியுமா? சாணக்கியனை பத்தி தெரியுமா? மௌரிய வம்சத்தை பத்தி தெரியுமா? அதெல்லாம் எதுவும் தெரியாது. அது எதுவுமே நமக்கு கற்பிக்கப்படவே இல்லை. அதனால இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இந்த வரலாறுகள் வந்து இப்ப திரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஏன்னா இப்ப கொஞ்சம் பாட புத்தகங்கள்லாம் மாற்றம் செய்ய வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த கல்வி திட்டங்கள்ல மாற்றங்கள் வரும் பொழுது சில பேர் இங்க பேசிட்டு இருப்பாங்க. சோ கால்டு ஹிஸ்டாரியன்ஸ் அப்படிங்கக்கூடிய ராமச்சந்திர குகா, ரோமாலி தாப்பார், இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு, ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இதுகள்லாம் அப்படியே குதிச்சு பேசிச்சு. ஆஹா ஐயோ, வரலாற்றுல திருப்பி இருக்க முடியாதுங்க. வரலாறாகத்தான் பார்க்க முடியும். இன்னி வரைக்கும் நீங்க வரலாறை மறைச்சிருக்கீங்க. இன்னைக்கு உண்மையான வரலாறு வரும் பொழுது இப்ப வரலாறை திணிக்கிறார்கள்ன்றால அப்ப இது என்ன மாதிரியான திணிப்பு? அப்ப இது திணிப்பு இல்லையா? நீ அதை மட்டும் நீ ஒரு குறிப்பிட்ட இந்த பீரியடை மட்டும் நீ எது கேட்கணும்? அப்ப மற்ற நேரத்துலலாம் இந்தியா இல்லவே இல்லையா? இங்க எந்த நிகழ்வுகளுமே நடக்கலையா? அப்ப இதெல்லாம் என்ன அப்படின்னா, இன்டலெக்சுவலா ஒருத்தனுடைய மனசை போய் வீக்கன் ஆக்கி அந்த இதுல வந்து ஒழிக்கணும் அப்படிங்கக்கூடிய இந்த லெஃப்டிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்களுடைய சதிங்கிறது இருக்குல்ல, அது தொடர்ச்சியாக இந்த நாட்டில் இருந்துட்டு வந்திருக்கு. அதுக்கு காங்கிரஸும் வந்து இவ்வளவு நாள் வந்து துணை போயிருக்கிறார்கள். அது இன்னும் கூட தொடர்கிறது. இப்ப கூட பாத்தீங்கன்னா தமிழகத்துல அந்த அருள் ஜோய் அப்படிங்கக்கூடிய திமுக ஆட்சி காலத்துல
இருந்தக்கூடிய அந்த பாதிரியார் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, சோஷியல் சயின்ஸ் பாட புத்தகத்துல வந்து ஜோஷுவா பத்தின, அதாவது ஜீசஸ் பத்தின விஷயங்கள் எல்லாம் பல கருத்துக்களை நாங்கள் அதில் திணித்திருக்கிறோம். சொன்ன அந்த வீடியோ வந்துச்சா இல்லையா? அது அப்படி ஒரு வீடியோ வந்ததுக்கு அப்புறம் அவரை அங்கிருந்து நீக்கினாங்களா? இல்லை. இதே போல ஒரு பேப்பர் இதுக்கெல்லாம் டிஎன்பிசி அதுவும் தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறதுலையும் அதுலேயும் எங்களுடைய கருத்துக்களை செய்தோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்போ அவர்கள் ஏதாவது மாற்றம் செய்தார்களா? இப்போ தொடர்ச்சியாக இன்று வரை இந்த ஒரு தாக்குதல் என்பது நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்னைக்கு தான் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம், இன்னைக்கு பிரதமர் மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்ததுக்கு அப்புறம் உண்மையான வரலாற்றை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது இன்று தொடங்கி இருக்கிறார்கள். அது தொடங்கின உடனேவே தான் இவங்கெல்லாம் இப்போ கத்திட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஆனால் இன்னைக்கு கர்நாடக அரசு நீங்கள் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டாத மாதிரி இவர்கள் வந்து இந்த ஒரு அப்பீஸ்மெண்ட் அதில் வந்து ரொம்ப தீவிரமாக இப்போ அவர்கள் இறங்கி இருக்கிறார்கள். ஆனால் இந்துக்கள் வந்து ரொம்ப நாள் வந்து இதை வந்து பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இன அழிப்புக்கு இணையான ஒரு செயலை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இதை வந்து பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். இதற்கான பதிலை வந்து விரைவில் வந்து இந்துக்கள் வந்து நிச்சயம் தெரிவிப்பார்கள். அதனால இது தொடர்ந்தது அப்படின்னு சொன்னால் இது இந்துக்கள் விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு விஷயம். என்னமோ வரலாறு நம்ம ஏதோ படிக்கிறோம் எழுதுறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொருவரும் இதுலேயும் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும். ஏன்னா இந்த வாரம் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததை கண்டுகிட்டதே கிடையாது. இதை நம்ம அப்படியே விட்டுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால இதுலேயும் இந்துக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மேடம். நன்றி. இத்துடன் செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சி நிறைவடைது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த்.